ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து அரிசி பருப்பு சாதம் எப்படி செஞ்சு காட்ட போகிறோம் வாங்க பார்க்கலாம். இங்கே வந்து குக்கர் வச்சாச்சு. குக்கர் வச்சு நம்ம அடுப்பு ஆன் பண்ணிடலாம். இப்போ அரிசி பருப்பு சாதத்துக்கு வந்து குக்கர் வச்சாச்சு. நம்ம பருப்பு வந்து எப்படி போடணுண்டா, இதில் 1.5 டம்ளர் அரிசிண்டா இதில் வந்து 3/4 டம்ளர் பருப்பு போட்டு நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன் பாருங்க. இங்கே ஒரு அரை மணி நேரத்துக்கு முதலே நம்ம ஊற வச்சிடணும். நல்லா ஊறி இருக்குது. இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கு. இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம். ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடிச்சது வந்து நம்ம கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்தா அரிசி பருப்பு சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டும் நல்லா பொரியட்டும். நல்லா வந்து வெடிச்சதுமே வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 50 எம்பல் சேர்த்துக்கு சின்ன வெங்காயம். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் அரிசி பருப்பு சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். இது 2 பச்சை மிளகா, 2 வர மிளகா நல்லா வதக்கி விட்டுறலாம். சூப்பில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா வதங்கிட்டு அதுங்களே வந்து நம்ம மிளகு, சீரகம், பூண்டு இது மூணையுமே வந்து இடிகளில் வந்து நல்லா இடிச்சுட்டு வந்துடலாம். இந்த மாதிரி இடித்து சேர்த்தாத்தே அரிசி பருப்பு சாப்பாடு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். இதிலே சேர்த்து விட்ருங்க. சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கிட்டு உப்பு சேர்த்துடலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அரிசி பருப்பு சாப்பாட்டுக்கு நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நேரம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், குட்டி குட்டி தக்காளி. அதையும் போட்டுடலாம். இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். பேஸ்ட் மாதிரி வதங்கிடணும். அதுக்கப்புறமே நம்ம அரிசி சேர்க்கணும். நல்லா வதங்கிருச்சு வருங்க. இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் சேர்த்துருங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிடலாம். நீங்கள் மிளகாத்தூள் வேணுன்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு பச்சை மிளகாயும் வர மிளகாயும் காரம் சரியாக போகும். இப்போ நம்ம ஊற வச்சு அரிசி பருப்பு சேர்த்துடலாம். நல்லா ஊறிடணும் அரிசி பருப்பும். இப்போ அரிசி பருப்பு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டு நம்ம தண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டு தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்துடலாம். இப்போ நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ இப்போ நம்ம மல்லித்தலை சேர்த்துடலாம். மல்லித்தலை சேர்த்துட்டு இப்போ நம்ம அடுப்பை குக்கரை மூடிடலாம். நல்லா கிளறி விட்டு குக்கரை மூடிடலாம். குக்கர் மூடி ஒரு 3 விசில் விட்டுறலாம். 3 விசில் விட்டு வருவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கம்மண்டு நமக்கு அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். எப்படி இருக்குது பாருங்க. நல்லா நீங்கள் மிளகாத்தூள் வேணால் போட்டுக்கோங்க. எனக்கு இதே காரம் சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குது பாருங்க. நல்லா புலண்டு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு மனமே சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றி கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு ஊறுகாயும் நான் அப்பளமும் இங்கே பொரிச்சிருக்கிறேன். அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் எப்படின்னு செஞ்சு காமிச்சேன். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு சூப்பராக இருக்கும். நெய் நல்லா ஊற்றி சாப்பிடுங்க. பசங்களுக்குமே நெய் விட்டு ஊற்றுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மனம் கமகமான அந்த பூண்டு, அந்த மிளகு, சீரகத்தை நுணுக்கி போடுறது இதனுடைய ஹைலைட்டேவும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.